ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 12-0-12 1 ஆம்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. இதை நம்ம எப்படி 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளையில் ரன்னாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லைன், அதாவது ஏசி லைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செகண்டரி லைன் பார்த்தீங்கன்னா 12-0-12 பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலர் இருக்கிறது 12, நடுவில் இருக்கிறது பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா 0, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. இதில் எப்படி நம்ம சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட் நம்ம எடுக்கலாம் டிசி லைன், அதாவது சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட் டிசி லைன் எடுக்கலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட பொருள் என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டர் தேவைப்படும். 25 வோல்ட்டில் 4700 MFTயில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 5400 பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு நம்மளுக்கு 2 தேவைப்படும். 5400 2 டயோடு 2 தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம வாங்க சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட் லைன் எடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கோடு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சில்வர் கலர் கோடு கொடுத்து ரெண்டையும் இப்படி நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரெண்டையும் இப்படி நல்லா ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மைனஸு, இந்த கோடு கொடுத்த பக்கம் மைனஸு, இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம இந்த டயோடு ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டயோடு பார்த்தீங்கன்னா இந்த 2 சில்வர் கோடு போட்டு நம்ம இந்த மாதிரி சால்டிங் பண்ணிடணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும். அந்த 12 வோல்ட்டை நம்ம கொண்டு வந்து இந்த டயோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 12 வோல்ட் இதை நம்ம பற்ற வச்சிடலாம், சால்டிங் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட், அதை வந்து நம்ம இந்த டயோடில் ஒன்று பற்ற வச்சலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 வோல்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 வோல்ட் இருக்கும். அந்த 12 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னொரு டயோடில் பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்டிங் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நீட்டாக சால்டிங் பண்ணிடுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி சால்டிங் பண்ணிக்கிறோன்னா, 2 டயோடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி டயோடில் ப்ளஸ் எடுத்துகிட்டு நம்ம கெப்பாசிட்டி ப்ளஸில் கொடுத்துட்டோம். கெப்பாசிட்டி ப்ளஸில் கொடுத்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 2 லைன் கொண்டு வந்து கெப்பாசிட்டி ப்ளஸில் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 0 லைன் இருக்கும், 0 வோல்ட்டு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டி மைனஸில் வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சால்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 12 வோல்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இப்போ நம்ம வாங்க இப்போ மல்டிமீட்டர் வச்சு என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நான் டிசி லைன் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சுவிட்ச் போடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இதுக்கு வோல்ட்டை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெப்பாசிட்டி ப்ளஸில் ஒன்று, கிரவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 14 வருது. இது எதனால் 14 வருதுன்னா, நம்ம கெப்பாசிட்டியில் போட்டதுனால ஒரு 12 வோல்ட் அதிகமாக வருது. ஆனால் 12 வோல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் ஐசி போர்ட்டுக்கு நீங்கள் லைன் கொடுத்து 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சிங்கிள் பவர் லைன் எப்படி எடுப்போம் பார்த்துப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.